இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதலுக்கு மரியாதை படத்துடைய கதை சுருக்கம். இந்த படம் 1997 டிசம்பர் 19 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் ஃபாசில் அண்ட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள். இந்த படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள், ஷாலினி, சார்லி, மணிவண்ணன், ஸ்ரீவித்யா மேம், தலைவாசல் விஜய் இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பிகாம் படிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு படிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டு, மற்றபடி பொண்ணுங்களை பார்க்கறது, கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையனாக தான் இருப்பார். அவங்க வீட்டில் அவருக்கு பொண்ணுலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் எதுலேயுமே ஒரு நாட்டம் சொல்லிக்காமல் பசங்களோட சேர்ந்து காலேஜ் போகிறது வர்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இவர் ஒரு லைப்ரரியில் வந்துட்டு ஷாலினியை வந்து மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் லவ் அண்ட் லவ் அப்படின்னு ஒரு புக் ஒன்று இருக்கும். இவரும் போய் கரெக்டாக அந்த புக் எடுப்பார். அதே மாதிரி ஷாலினியும் வந்து பிடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, ஐ டு ஐ பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் வந்து விஜய் சாருக்கு வந்து அவங்களை ரொம்பவே பிடிச்சி போயிடும். பொண்ணுங்களே பிடிக்காது, கல்யாணம் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவர் ஷாலினியை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மைண்டில் வந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஷாலினி அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு எப்படி போகிறாங்க, எந்த ரூட்டில் போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே போய் டெய்லி பேசி கடைசியில் அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ரெண்டு பேர் லவ் பண்ணுறது சந்திக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஷாலினி அவங்களோட வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, விஜய் அவர்கள் வந்துட்டு ஹிந்து, ஷாலினி வந்து கிறிஸ்டின் இந்த படத்தில். அப்போ என்னென்னா ரெண்டு பேர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பேசிக்க விட மாட்டாங்க இல்லையா. அப்போது இவங்களோட அண்ணன் பார்த்திங்கன்னா, ஷாலினி அவங்களோட ஒரு அண்ணன் டாக்டர், இன்னொரு அண்ணன் போலீஸ், இன்னொருத்தவர் ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால இவங்க தங்கச்சியை வந்து பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஒரே ஒரு தங்கச்சி ரொம்ப செல்லமாக வேற வளர்த்துட்டு வருவாங்க. ஆனால் விஜயோட அம்மா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி அவங்கள வந்து பிடிக்கும். மினினா யார், ஷாலினி அவங்கள வந்து பிடிக்கும். தன்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா சிவகுமார் அவர்கள் வந்து இந்த படத்தில் இருப்பார், விஜய் அவர்களுக்கு அப்பாவா. அவருக்கு வந்துட்டு இதில் பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்போ இவங்க வீட்டில் ஷாலினி அவங்க வீட்டில் வந்துட்டு இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ரெண்டு பேருமே வீட்டில் எதுவுமே சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனால அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய சார்லி அவர்கள் என்ன பண்ணிடுவார், நான் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அப்படின்னா ஒரு மீனவராக வந்து இருப்பார். அப்போ அவங்களுடைய சேரி சைடு வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போய் இந்த விஷயங்கள் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே பிடிக்கல, அவங்கள மீறி நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அவங்களுக்கு வேணான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மணிவண்ணன் அவர்களும் சரிப்பா நீங்கள் கரெக்டான முடிவு தான் எடுத்துருக்கீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னா அனுப்பி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து தனித்தனியாக இருந்தால் கூட ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க முடியாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா மேம் போயிட்டு அவங்க வீட்டில் போய் பேசுவாங்க. ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன, நம்ம பிள்ளைங்களுக்காக தானே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற விதங்கள் எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சி போய் கடைசியில் ஷாலினி அண்ட் விஜய் ரெண்டு பேருமே இந்த படத்தில் சேர்ந்தது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது மதங்கள் வேறையாக இருந்தாலும் அவங்க வீட்லேயும் இவங்க வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க இல்லையா, அதனால தான் இந்த படத்துக்கு காதலுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த படம் விஜய் சாரோட ஒரு கெரியரில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம், அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம்.